வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணை சமையலில் நாம் ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். அதாவது வெஜிடேரியன் லஞ்ச் மெனு. சாதாரண நாளில் வீக் டேஸில் நம்ம சமைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். இப்போ இந்த லஞ்ச் மெனுவில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, சாதம், அதுக்கு பூண்டு குழம்பு பண்ண போகிறோம். கூடவே பர்பிள் கேபேஜ், அதாவது சிவப்பு கலர் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். அரைக்கீரை கடைசல் பண்ண போகிறோம். இது கூட பூண்டு வடகம் வறுத்துக்க போகிறோம். இவ்வளோ பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால், செய்முறைக்கு போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முதல்ல சாதத்துக்கு நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இது 1.5 லிட்டர் குக்கரு. இதில் அந்த 1.5 கப்பு சாதம் நான் பண்ண போகிறேன். இப்போ குழம்புக்கு பூண்டு, வெங்காயம், தக்காளி, புளி இதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கீரை கடைசலுக்கு இப்போ கீரையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட போடுறதுக்கு ஒரு தக்காளி, 4-5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக அந்த பர்பிள் கேபேஜ், இந்த கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி நான் ரெடி பண்ணிவிட்டு சமையலை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ பார்ப்போம். நேரடியாக சமையல் செய்முறைக்கு போகலாம். இப்போ முதல்ல சாதத்துக்கு அரிசியை நான் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நாம் இப்போ சாதம் முதல்ல ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 கப்பு 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி நான் அடுத்த அடுப்பில் வச்சுட்டு, இந்த அடுப்பில் நம்ம கீரையை இப்போது கீரையை வேக வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு கீரையை நல்லா கழுவி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கீரைக்கு தேவையான பொருட்களை ஒன்றா அடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கீரையை சேர்த்துட்டேன்னா, இப்போ இது கூட நான் இதுக்கு ஏற்கனவே தேவையான வெங்காயம், இப்போ தக்காளி, இப்போ ஒரு தக்காளி நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஒரு தக்காளி இப்போ இதில் சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கணும். நம்ம இதில் இப்போது வேக வைக்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நாம் இந்த கீரையை ஒரு 1/2 டம்ளர் தண்ணீரும் சேர்த்து நாம் இப்போ இந்த கீரையை வேக வச்சுக்கலாம். பொதுவாக கீரையை நிறைய பேர் மூடி வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் மூடி தான் இது வரைக்கும் வேக வச்சிட்ருக்கேன். அது எப்படின்னு எனக்கு தெரியல, எதனால் அப்படி சொல்லுவாங்கங்கிறதும் தெரியல. இப்போ வெந்துருச்சு கீரை. நான் வேக வச்சுட்டேன். கீரை வெந்துருச்சு. இப்போ இந்த கீரையை ஆற வச்சுட்டு நாம் ஆறின பிறகு நாம் இப்போது இதை அரைச்சிக்கணும். நாம் இப்போ குக்கர் அடுப்பில் இருக்கிற குக்கரும் விசில் வந்துருச்சு. இப்போது இது பாருங்கள், பர்பிள் கேபேஜ். இதை நான் பெரிய பெரிய துண்டாக நறுக்கி அதை நல்லா ஒரு 2-3 தண்ணியில் கழுவிட்டு அதை இப்படி சாப்பரில் போட்டு நான் சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்குவேன். இப்போ 2 பேட்சாக போட்டு நான் இதை பொடியாக நறுக்கிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பொடியாக பூ மாதிரி நல்லா சின்ன சின்ன பூக்களாக கிடச்சிருச்சு கேபேஜ். இதை நம்ம இனி பொரியல் பண்ணலாம். இப்போது வெங்காயத்தை இதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஏற்கனவே. இப்போது இந்த கேபேஜுக்கு நான் தண்ணி சேர்க்காமல் அந்த கேபேஜில் இருக்கிற அதோட அந்த காயில் இருக்கிற தண்ணீர்லேயே அது நம்ம இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம், பொரியல் பண்ண போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு அதில் இப்போ நான் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததாக வழக்கம் போல் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்க்குற மாதிரி கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து கொஞ்சம் வறுபட்ட உடனே இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு நம்ம இது கூட நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை போட்டு இப்போ நம்ம வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கும் போது இப்போ நான் இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் நான் நறுக்கி சேர்த்துட்டேன். இப்போது அந்த பச்சை மிளகாயும் போட்டு அது கொஞ்சம் நேரம் அந்த வெங்காய நிறம் மாதிரி வரவும் அது கூட நாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெட்டி வச்சுருக்கிற, அதாவது நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேபேஜை, பர்பிள் கேபேஜ், அது ரெட் கேபேஜ்னு சிலர் சொல்லுவாங்க. இப்போ அந்த கேபேஜை அது கூட சேர்த்து இப்போ நம்ம இப்போது வதக்க போகிறோம்.
கொஞ்சம் நேரம் நம்ம இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம இதை வதக்கிட்டு மூடி வச்சு தான் வேக விடணும். இப்போ இந்த கேபேஜ் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்பிள் கேபேஜ் இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுவும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நல்லது இருக்குது. இதை பற்றி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த கேபேஜ் வந்து டேஸ்ட்லேயும் நார்மலாக நம்ம வாங்குகிற கேபேஜை விட இது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசம் புரியும். இப்போ உப்பு மஞ்சளும் நான் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து தீயை குறைச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சு நம்ம வேக விட போகிறோம். அப்பப்போ பரட்டி விட்டுக்குங்க. ஏன்னா இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலை, அதனால் பிடிச்சிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் கிளறி விட்டு அப்பப்போ வேக வச்சிங்கன்னா சிறு தீயில் வச்சு அப்படியே சீக்கிரம் பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை மாதிரி நீங்கள் பொறுமையாக அப்படியே மூடி வச்சு வேக விட்டு பொரிச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இனி தேங்காய் துருவல் மட்டும்தான் இப்போ இதில் சேர்க்கணும். இப்போது வந்து வெந்துருச்சு. இப்போ காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நாம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். வேறு பெரிய வேலை எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் இந்த கூட்டு பண்ணுறது. இப்போ நான் தேங்காய் துருவல் சேர்த்துட்டேன். அது ஃப்ரோசனுங்கிறதால கொஞ்சம் அது கெட்டியாக இருக்குது தேங்காய் துருவல். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். இப்போது அந்த தேங்காய் துருவலை சேர்த்து இப்போ 1 நிமிஷம் பரட்டி விட்டால் போதும். இந்த கூட்டு தயாராகிருச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் எந்த குழம்போடய சாப்பிட்லாம். சாம்பாரோட புளிக்குழம்போட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப சத்து. நீங்கள் இதை கட்டாயம் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது பார்த்தா அப்படியே ஏதோ அந்த ரத்தம் பொரியல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இந்த கூட்டு. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இப்போ கீரையை வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போது சாதாரணமாக நான் மிக்சியில் போடுறதில்ல, ரொம்ப நைஸ் ஆயிருங்கிறதால இப்படி சாப்பரில் போட்டு கொஞ்சமாக அடித்து எடுத்துக்குவேன் தேவையான பதத்துக்கு. இப்போது வந்து ரெடி ஆயிடுச்சு. கீரையை இது பண்ணி சாப்பரில் போட்டு எடுத்துட்டேன். இப்போது இந்த கீரைக்கு வந்து நம்ம இப்போது தாளிச்சு விடணும். இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதாரணமாக அந்த மாதிரி கீரை இப்போ நம்ம சாப்பரில் மிக்சியில் போடுறோம். அந்த காலத்தில் கல்லில் அரைப்பாங்க, ஆட்டுக்கல்லில் அரைப்பாங்க. அரைக்கும் போது தான் ஃப்ரெஷ்ஷாக தக்காளியை வெட்டி சேர்த்து அரைப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்போல்லாம் அந்த கீரை சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுக்கு தாளிக்க போகிறோம் நம்ம. இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயத்தோட ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம கீரைக்கு 2 பச்சை மிளகா போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ அது கூட கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டு அதையும் தாளிச்சிட்டு இப்போ இதில் வந்து நார்மலாக சிலர் வந்து வேக வைக்கும் போதே பூண்டு சேர்த்து வேக வைப்போம். ஆனால் நான் வந்து பூண்டை வந்து தாளிக்கும் போது சேர்க்குறதால நான் வந்து முதல்ல பூண்டு சேர்க்கல. பொடியாக இப்போ நறுக்கி பூண்டு சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 2-3 பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி தாளிக்கிறதுல சேர்த்தா நல்ல வாசனை இருக்கும். அதனால் இப்போ நான் தாளிக்கிறதுல பூண்டு சேர்த்துட்டு கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை கீரை கூட சேர்த்துட போகிறேன். இப்போ கீரையும் முடிஞ்சது, நமக்கு கூட்டு 2 முடிஞ்சாச்சு. இனி குழம்பு ரெடி பண்ணணும். நாம் குழம்புக்கு ஏற்கனவே நான் வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து வெட்டி வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக இப்போது அதை பார்த்துடலாம். குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கீரையை பார்த்திங்களா, கீரை நல்லா பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி கலர்ஃபுல்லாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பொதுவாக. சாப்பாடு அப்படி சாப்பிட்டோம்னா நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பர்பிள் கேபேஜு, க்ரீன் கீரை, இது மாதிரி வித்தியாசமான கலர்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து பூண்டு குழம்பு அடுத்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ பூண்டு குழம்பு வந்து இதில் இப்போ பார்க்க போகிறீங்க நீங்கள். இதோட தனி வீடியோவாக இந்த பூண்டு குழம்போட ரெசிபி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதை பார்த்துக்குங்க தேவை இருந்தால். இப்போ வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், கடுகு, பெருங்காயம் அவ்வளோ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ வந்து வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் வதக்கிட்டு, வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதும் நம்ம இப்போ ஒரு முழு பூண்டு எடுத்திருந்தேன்னா அதை வந்து பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் உரித்து. இப்போ அந்த பூண்டையும் நம்ம இப்போ சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போது நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதுக்கு தேவை, அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கியாச்சு. வதக்கிட்டு இப்போ நாம் வந்து தக்காளி சேர்க்கணும்.
இப்போ ஒரு தக்காளி நம்ம இப்போ இதுக்கு சேர்க்க போகிறோம். பொடி பொடியாக வெட்டி அதையுமே இப்போ இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த தக்காளியோட ஷேப் மாறி நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சு வேக விடலாம். இப்போது புளியையும் சைடில் நான் ஊற வச்சுட்டேன். இப்போது அந்த தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்ச பிறகு அந்த புளி தண்ணீரையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து அடுத்து மசாலா பொடிகள் சேர்க்க போகிறோம். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு 2 மடங்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. அடுத்துதான் சாம்பார் பொடியோ இல்லை உங்கள்கிட்ட குழம்பு மசாலா பொடி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆக இப்போ பொடிகள் எல்லாம் சேர்த்துட்டோம். நாம் சேர்த்து இப்போது இந்த குழம்பையும் மூடி வச்சு நம்ம இப்போது இந்த மசாலாலாம் வேகணும் இல்லையா, அந்த வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து நான் இந்த மசாலா வெந்த பிறகு இது கூட ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இப்போ ஆக்சுவலாக அந்த தேங்காய் பால் சேர்க்குற ஸ்டெப்பு வந்து வீடியோவில் எடுக்கலைன்னா அது வந்து நீங்கள் டீட்டெயில்டாக அந்த தனி வீடியோ போட்டிருக்கிறதுல அந்த பூண்டு குழம்பு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்குங்க. இப்போ பூண்டு வடகம் இதை வறுக்க போகிறேன். இது வந்து ஸ்டோரில் வாங்கினது தான், அதான் ரெடிமேடாக வாங்கினது. இப்போ இந்த வடகத்தை இப்போ நான் வறுத்துக்க போகிறேன். இப்போ குழம்பு தயாராகிருச்சு. இதில் பூண்டு குழம்புக்கு நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அதனால் அந்த திக்னஸ் உங்களுக்கு கலர் வித்தியாசமும் தெரியும். இப்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறலாம். இப்போ சாதம் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வந்து பர்பிள் கேபேஜ் கூட்டு வச்சாச்சு. கூடவே கீரை, மசிச்ச கீரை வச்சாச்சு. இப்போ அது கூட நம்ம பொரிச்ச வடகத்தை சேர்த்து வச்சுட்டு குழம்பு ஊற்றி பரிமாறலாம். இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியாக சத்தான ஒரு லஞ்ச் மெனு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு அடுத்து சந்திப்போம். நன்றி.